வணக்கம். நாம் இப்போ மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒரு அருமையான விரத நாள் வைகுண்ட ஏகாதசி, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மாழ்வார் அருளிய 4000 திவ்ய பிரபந்தம் பாசுரத்தை வருஷந்தோறும் ஒரு 1000ஆவது கேட்டு எங்களுக்கு அருள் புரியணும் அப்படின்ற வரத்தை திருமங்கை ஆழ்வார் கார்த்திகை திருநாள் அப்போ பெருமாள் கிட்ட விண்ணப்பமாக வைக்கிறார். இதே மாதிரி நாதமுனிகளும் நம்பெருமாள் கிட்ட வேண்டி மீதமுள்ள பாசுரங்களை நம்பெருமாளுக்கு விண்ணப்பிக்கிறதுக்காக தான் பகல் 10 அப்படின்றது உருவாச்சு. இந்த பகல் 10 ரா 10 மூலமாக பாசுரங்களை இயல் இசை நாடக வடிவில் நம்பெருமாளுக்கு விண்ணப்பம் பண்ணுறது தான் அரையர் சேவை அப்படின்னு சொல்கிறோம். பகல் 10ல் 10ஆவது நாள் ரொம்ப விசேஷம். என்ன அப்படின்னா, நம்பெருமாள் தாயார் கோலத்தில் சேவை சாதிக்கிறாரு. அதாவது மோகினி அலங்காரம் அப்படின்னு சொல்லுவோம். மோகினி அலங்காரத்துக்கு அடுத்த நாள் வைகுண்ட ஏகாதசி. அன்னைக்கு 4 மணிக்கு பரமபத வாசல் திறப்பு இருக்குது. அன்னைக்கு முழுவதும் உபவாசம் இருக்க முடிகிறவங்க இருக்கலாம், இருக்க முடியாதவங்க அரிசி உணவை தவிர்த்துட்டு அவல் கோதுமை ரவையான உணவு எடுத்துக்கலாம். 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு கண் விழிக்கணும், விஷ்ணு சாஸ்திர நாமம் கேட்கலாம், நாம சங்கீர்த்தனங்களை பாடலாம். சனிக்கிழமை அதிகாலையில் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நாமும் துவாதசி பாரணை எடுத்துக்கலாம். அன்னைக்கு மத்தியானம் தூங்கக்கூடாது. சாயந்தரம் வீட்டில் விளக்கு ஏற்றிட்டு நம்மளுடைய வேண்டுதல்களை பெருமாள் காலில் சமர்ப்பித்து விரதத்தை நல்லபடியாக முடிச்சிக்கலாம். வித்யா மைண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.